நாவலந்தேயம் அல்லது நாவலந்தீவு அல்லது நாவலம்பொழில் என்பது இன்றைய இந்திய பெருநில பரப்பையும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் குறிக்கும் ஒரு பண்டை தமிழ் பெயராகும். வரலாற்று மற்றும் இலக்கியச் சான்றுகளின்படி இதன் முக்கிய சிறப்புகள்: குமரிக்கண்டம் முதல் இமயம் வரை தமிழர்கள் வாழ்ந்து புழங்கி வந்த பரந்த நிலப்பகுதியை நாவலந்தேயம் என்று அழைத்தனர். இப்பகுதியில் நாவல் மரங்கள் மிகுதியாக இருந்ததால் இப்பெயர் ஏற்பட்டது. உலகினர் போற்றிக்கொண்ட தமிழ் சொற்கள்: உலகம், நாவலந்தேயம், நாவலந்தீவு. நாவலந்தேயம் என்பது தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் ஒரு பண்டைய பெயர். இன்றைய இந்திய நிலப்பரப்பினை குறிக்கும் ஒரு தமிழ் பெயர். நாவலந்தேயம் என்றால் இந்தியா என்று இலக்கிய அடிப்படையில் கூறலாம். சங்க இலக்கிய சான்று: சங்க இலக்கியங்களில் நாவலம் என்ற சொல் வெறும் மரத்தை குறிப்பதல்ல, ஒரு பெரிய புவியியல் அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தமிழர்கள் தங்கள் நாட்டை ஒரு பெரிய நிலப்பரப்பின் பகுதியாக கண்டனர். வடநாடு, தென்னாடு என்ற புவியியல் உணர்வு அவர்களிடம் இருந்தது. இந்திய துணைக்கண்டம் முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டு உலக கண்ணோட்டம் இருந்தது. சங்க கால தமிழர்கள் இந்திய துணைக்கண்டத்தை பற்றி கொண்டிருந்த புவியியல் மற்றும் பண்பாட்டு அறிவை வெளிப்படுத்துகின்றன. கீழே கூறப்பட்டுள்ள வரிகள் மிகவும் முக்கியமானவை. திருமுருகாற்றுப்படை வரி: மாயாவுணர் மருங்கரத்த புத்தவேல் நாவலம் தன்பொழில் வடபொழில் ஆயிடை. இதன் பொருள்: அவுணர்களை, அசுரர்களை அவர்களின் சுற்றத்தோடு வேலால் அழித்த முருகன் நாவலந்தீவின் வடபகுதியில் விளங்குகிறான். இங்கு நாவலம் அல்லது நாவலந்தீவு என்பது பழந்தமிழ் இலக்கியங்களில் இந்திய துணைக்கண்டத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட பெயராக பல அறிஞர்களால் விளக்கப்படுகிறது. பெரும்பாணாற்றுப்படை வரி: நாவலம் தன்பொழில் வேவின்றி விளங்க. பெரும்பாணாற்றுப்படை 465. இதன் பொருள்: நாவல் மரங்கள் நிறைந்த குளிர்ச்சியான நாடு அழியாமல் செழித்து விளங்குகிறது. இங்கு நாவலம் என்பது நாவல் மரங்கள் மிகுதியாக இருந்த நிலப்பகுதியை குறிக்கிறது. உங்கள் எழுத்துக்கள் நூல் வடிவம் பெற வேண்டுமா? உங்கள் எழுத்துக்களை நாங்கள் புத்தகமாக மாற்றி தருகிறோம். உங்கள் கவிதை, சிறுகதைகள், நாவல், கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் பதிப்பிக்க, அச்சிட தொடர்பு கொள்ளுங்கள். நாவலந்தேயம் பதிப்பகம். மொபைல் நம்பர் 9962827541.